Hello everyone, welcome to my channel Mars Max. இந்த வீடியோவில் நம்ம TN சமச்சீர் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 6 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 6.3 பார்க்கலாம். மிஸ்லனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் ட்ரா எ பை சார்ட் ஃபார் த கிவன் டேபிள். ஓகேவா? இதில் பாருங்கள், கான்டினென்ட் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆசியா வந்து எவ்வளோ 30%, அதேமாதிரி ஆஃப்ரிக்கா 20%, நார்த் அமெரிக்கா 16%, South America 12%, Europe 7%, Australia 6%, Antarctica 9%. இந்த டேட்டாவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பை சார்ட் ட்ரா பண்ண பார்க்கலாம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், கான்டினென்ட் கொடுத்துருந்தாங்க, அதேமாதிரி அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பை சார்ட் அப்படின்னாலே நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பை சார்ட் ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு பர்சன்டேஜாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பர்சன்டேஜ் வேல்யூ டிவைடட் பை 100 into 360 இதில் அப்ளை பண்ணோம்னா தான் நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கான்டினென்ட் ஆசியா கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ 30%. ஓகேவா? இப்போ 30 by 100 பர்சன்டேஜ் வேல்யூ பை 100. ஓகேவா? 30 by 100 into 360. இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் 3 into 36 மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 6 3s are 18. ஓகேவா? 6 3s are 18, பேலன்ஸ் 1 வரும். 3 3s are 9 plus 1 10. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 30% அப்படிங்கிறது 108 டிகிரி. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஆஃப்ரிக்கா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20%. ஸோ 20 by 100 into 360. இப்போ இதில் அதே மாதிரி என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆயிரும், இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் 2 into 36 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இப்போ 236 are 72 டிகிரி. ஓகேவா? இப்போ சர்க்கிள் அப்படின்னாலே எதனால 360ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், சர்க்கிள்னா அதோட ஓவரால் ஆங்கிள் வந்து 360. ஓகேவா? அதனால நம்ம 360ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். பர்சன்டேஜ் அப்படிங்கிறனால 100ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நார்த் அமெரிக்கா 16% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் பர்சன்டேஜ் வேல்யூ டிவைட் பை 100 into 360. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம், 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் பாருங்கள், 16 by 10 into 336ன்னு இருக்குது. ஓகேவா? பாருங்கள், அடுத்தது இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம் தானே. ஓகேவா? 5 2s are 10, இங்கே 8 2s are 16. ஓகேவா? 8 into 36 டிவைட் பை 5 வரும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், 8 into 36 மல்டிபிள் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். 8 6 are 48, ரிமைனிங் 4 வரும். 8 3s are 24 plus 4 28, இங்கே இருக்கிற 5 அப்படியே. ஓகேவா? இப்போ 288 by 5ன்னு இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 288 5ஆல் டிவைட் பண்ணலாம். 1 5s are 5. இப்போ 28ல் 5 5s are 25, பேலன்ஸ் 3 வரும். அப்போ இது 38 ஆயிரும். ஓகேவா? 38 டிவைட் பண்ணால் 7 5s are 35, இதில் ரிமைனிங் 3 வரும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே ரிமைனிங் வந்ததுனால நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே 0 ஆட் பண்ணுவோம். இப்போ இதை 5ஆல் டிவைட் பண்ணால் 6 5s are 30. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து 57.6 டிகிரி. நெக்ஸ்ட்டு 7 by 100 into 360. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 10 36 டிவைட் பண்ணலாம். 5 2s are 10, இங்கே 18 2s are 36. ஓகேவா? நமக்கு இங்கே 7 into 18 டிவைட் பை 5 இருக்குது. ஸோ 7 18 மல்டிபிள் பண்ணால் 8 7s are 56, ரிமைனிங் 5. 1 7s are 7 plus 5 12, 126. கீழே இருக்க டிவிஷனில் இருக்க 5 அப்படியே போட்டுங்க. இப்போ இது ரெண்டு என்ன பண்ணோம், கேன்சல் பண்ணோம். பாருங்கள், 1 5s are 5, இதில் 2 5s are 10, பேலன்ஸ் 2 வரும். இது 26 ஆகும். 5 5s are 25, இதில் பேலன்ஸ் 1 வரும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே பேலன்ஸ் வந்தனால இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 போடுவோம். இப்போ 10 ஆகும். 2 5s are 10. ஓகேவா? ஆன்சர் வந்து 25.2 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்கா 12%, 12 by 100 into 360. இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டு டிவைட் பண்ணலாம். 5 2s are 10, 6 2s are 12. ஓகேவா? ரிமைனிங் என்ன இருக்குது, 6 into 36 டிவைட் பை 5. இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து மல்டிபிள் பண்ணலாம். 6 into 36, 6 6 are 36, ரிமைனிங் 3 வரும். 6 3s are 18 plus 3 21. ஓகேவா? அதுக்கப்புறமா 216 by கீழே இருக்க இந்த 5 அப்படியே இருக்குது. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 5s are 5, 4 5s are 20, பேலன்ஸ் 1 16 வரும்.
3 5s are 15 பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ இங்கே பாயிண்ட் வைப்போம், இங்கே 0 போட்டால் 2 5 தான் 10. நமக்கு ஆன்சர் வந்து 43.2. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா 6%. ஓகேவா. இப்போ இதே அதே மாதிரி கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். இதில் 5 2s are 10, 36ல் 18 2s are 36. ஓகேவா. இப்போ அடுத்து 6 into 18 மல்டிபிள் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். 8 6 are 48, ரிமைனிங் 4 வரும். 1 6 are 6 plus 4 10, 108 by இங்கே இருக்கிற 5 அப்படியே. இப்போ 108 5ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 5s are 5, இதில் 2 5s are 10. அடுத்து 8ல் 1 5s are 5, பேலன்ஸ் 3 வரும். இங்கே பாயிண்ட் வைப்போம், இங்கே 0 போடுவோம். 5 5s are 25, 6 5s are 30. இப்போ 21.6 தான் இதோட ஆன்சர். 21.6%. ஓகேவா. அடுத்து அண்டார்டிகா 9/100 into 360. இதில் ஃபஸ்ட்டு 0 கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்து இதில் 5 2s are 10, இங்கே 18 2s are 36. அப்போ 9 18 9 18s are 162, இங்கே இருக்க 5. ஓகேவா. அப்போ 162 5ஆல் டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, 3 5s are 15, பேலன்ஸ் 1 வரும். 12 12ல் 2 5s are 10, பேலன்ஸ் 2 வரும். இங்கே பாயிண்ட் வைப்போம், 0 4 5s are 20, 32.4. ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா காண்டினென்ட்டுக்கும் அந்த சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா. எல்லா காண்டினென்ட்டோட சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சென்ட்ரல் ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் வந்து எவ்வளோ கிடைக்கணும்? 360 கிடைச்சா மட்டும்தான் நம்ம பை சார்ட் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண முடியும். ஓகேவா. பாருங்கள், இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறதெல்லாம் பாருங்கள், டெசிமலில் இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 6 + 4 10, 10 + 2 12, 14 + 6 20. 20க்கு என்ன போடும்? 0. ஸோ பேலன்ஸ் 2 வந்துச்சு. 2 + 2 4 5 8 8 + 5 13 + 7 20, 22 + 8 30. 30க்கு 0, ரிமைனிங் 3 வருமா. 3 + 3 6, 6 + 2 8, 8 + 4 12, 12 + 2 14, 14 + 5 19 + 7 26. 26க்கு 6, ரிமைனிங் 2. அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ 2 + 1 3. நம்ம பார்த்தோம்னா இங்கே 360 டிகிரி கிடச்சிருச்சு. ஓகேவா. இப்போ நம்ம இந்த சென்ட்ரல் ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 360 வந்தால் மட்டும்தான் நம்மளால் பை சார்ட் ட்ரா பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பை சார்ட் பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட் நமக்கு வந்து ஏசியாக கொடுத்துருக்காங்க 108 டிகிரி. ஓகேவா. இப்போ நம்ம ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், இதில் இந்த 90 டிகிரி இருக்குது, இந்த சென்டர் லைன் 90 டிகிரி. அதே மாதிரி இந்த பேஸ் லைன். எப்பயுமே நம்ம ஆங்கிள் மார்க் பண்ணுறது இந்த இன்னர் ஆங்கிள் தான் பை சார்ட்டில் மார்க் பண்ணுவோம். ஓகேவா. பாருங்கள், இப்போ நம்ம இங்கே இந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த ப்ரொடெக்டர் சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள், இந்த பேஸ் லைன் அண்ட் சென்டர் பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. சரியா. பாருங்கள், 108 இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னர் ஆங்கிள் தான் பார்க்கணும். 90 இந்த இடம், அப்புறமா இங்கே 100, 100க்கு அப்புறம் 105, அதுக்கப்புறமா 3 பாயிண்ட்ஸ் 6 7 808 இந்த இடத்துல வருது. ஸோ அங்கே மார்க் பண்ணி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணும். ஓகேவா. இப்போ இதான் வந்து 108 டிகிரி ஆங்கிள் வந்து ஏசியா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கா வந்து 20% அப்படி 72 டிகிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா. இப்போ நம்ம எங்கேருந்து அளவு எடுக்கணும் அப்படின்னா மெஷர் பண்ணுறது நம்ம லாஸ்ட்டாக ட்ரா பண்ண அந்த ரேடியஸ் தான். ஓகேவா. இப்போ ஆசியாக்காக இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணோம்ல. ஸோ இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் இதை மெஷர் பண்ண போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா. அதே மாதிரி பேஸ் லைன் அதில் கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ? 72 டிகிரி பார்க்கணும். இன்னர் ஆங்கிளில் 72 டிகிரி வர மாதிரி பார்க்கணும். பாருங்கள், இதுதான் 70 இங்கே இருக்குது. ஸோ 71 72 பாயிண்ட் வச்சுருக்கேன். இந்த லைனை ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா. இது வந்து 72 டிகிரி ஆஃப்ரிக்கான்னு எழுதிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நார்த் அமெரிக்கா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 57.6. இப்போ பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 57.6 வந்தாலே இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா எவ்வளோ இருக்குது, 5 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 58ஆகவே எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ நம்ம இங்கே வந்து 58 எடுத்து இங்கேருந்து எடுக்கணும். ஓகேவா. இந்த லைனை சென்டராக வச்சுட்டு பேஸ் வச்சோம்னா 58 எங்கே வருதுன்னு பாருங்கள். 50 இங்கே இருக்குது. ஸோ 58ங்கும் போது இந்த இடத்துல வருது. ஸோ இங்கே வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து
57.6 நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஆனால் மெஷர் பண்ணுறது 58ன்னு எடுத்து மெஷர் பண்ணுங்க. ஓகேவா? இதே மாதிரியே நெக்ஸ்ட் என்ன இருக்குது, யூரோப் இருக்குது. ஓகேவா? யூரோப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25.2 டிகிரி நம்ம கண்டுபிடிச்சோம் சென்ட்ரல் ஆங்கிள். ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன ட்ரா பண்ணோம், இந்த நார்த் அமெரிக்காவுக்கு இங்கே ட்ரா பண்ணல, இந்த ரேடியஸை சென்டராக வச்சுட்டு 25.2. ஸோ நம்ம 25க்கு ட்ரா பண்ணிக்க வேண்டியதாக ரேடியஸ். ஓகேவா? ரேடியஸ் 25க்கு ட்ரா பண்ணிவிட்டு இது யூரோப் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்கா வந்து 43.2 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 43.2 போது நம்ம 43க்கு ட்ரா பண்ணி எழுதும்போது மட்டும் 43.2 டிகிரி சவுத் அமெரிக்கா எழுதிங்க. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா 21.6. ஓகேவா? இப்போ நம்ம 21.6 போது 22க்கு எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க, லாஸ்டா 21.6 ஆஸ்திரேலியா ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து அண்டார்டிகா 32.4, அதாவது 32 டிகிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம ட்ரா பண்ண பை சார்ட் கரெக்ட். ஓகேவா? இப்போ இதை மெஷர் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, லாஸ்டா இந்த ரேடியஸ் தான் ட்ரா பண்ணோம். ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. கரெக்டாக நமக்கு 32 வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட சம் கரெக்ட். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக 32 வருது. ஸோ இது வந்து பை சார்ட் வந்து கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணியாச்சு. Exercise 6.3ல செகண்ட் சம் பாருங்க. The data on modes of transport used by the students to come to school are given below. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு வரக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸில் வந்து 40% ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதேமாதிரி சைக்கிள் 30%, வாக்கிங் 15%, ஸ்கூட்டர் 10%, கார் வந்து 5%ல் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம இந்த பர்சன்டேஜாக கொடுத்துருக்கிற இந்த வேல்யூக்கு வந்து நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணலாம். இங்கே பாருங்க, சொல்யூஷன் மேட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்டு சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க வரோம். ஓகேவா? இப்போ நம்ம பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வேல்யூவை 100ஆல் டிவைட் பண்ணி 360ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், 40%. ஸோ 40 டிவைட் பை 100 இன்ட்டு 360. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ 0 கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் 0 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து 4 இன்ட்டு 36 மட்டும்தான் இருக்குது. இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 6 4s are 24, ரிமைனிங் 2 வரும். அதே மாதிரி 4 3s are 12 ப்ளஸ் அந்த ரிமைனிங் 2 ஆட் பண்ணால் 144% கிடைக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சைக்கிள் பாருங்கள், 30% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம இந்த 0 கேன்சல் பண்ணியாச்சு, இது 0 கேன்சல் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 இன்ட்டு 36 மட்டும்தான் இருக்குது. மல்டிபிள் பண்ணோம்னா 336 are 108 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வாக்கிங் 15% கொடுத்துருக்காங்க. ஸோ 0 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 15 10 வந்து 5 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 2 5s are 10, 3 5s are 15. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 236 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 1 2s are 2, 18 2s are 36. இப்போ நமக்கு ரிமைனிங் பார்த்தோம்னா 3 இன்ட்டு 18 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3 18s are மல்டிபிள் பண்ணால் 54. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த பாருங்க, 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 0 கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் 1 இன்ட்டு 36 டிகிரி மட்டும்தான் கிடைக்கும். ஓகேவா? பாருங்க, இந்த கார் 5% வந்து 5/100 இன்ட்டு 360. 0 கேன்சல் ஆயிடுச்சு. 1 5s are 5, 2 5s are 10. நெக்ஸ்ட் இந்த 2வும் இந்த 36ஐயும் 2 டேபிளால் டிவைட் பண்ணியிருக்கேன். 1 2s are 2, 18 2s are 36. அப்போ 1 இன்ட்டு 18% மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 360 வந்தால் மட்டும்தான் நம்ம இந்த கண்டுபிடிச்சது கரெக்டாக வரும். ஓகேவா? பாருங்கள், ஆட் பண்ணலாம். 8 + 4 12, 12 + 4 16, 16 + 6 22, 22 + 8 30. 30க்கு நம்ம 0, ரிமைனிங் 3 + 1 4 7, 12, 12 + 4 16, ரிமைனிங் 1 வரும். இப்போ 1 + 1 2 + 1 3. ஓகேவா? இப்போ வந்து நமக்கு டோட்டல் வந்து 360 டிகிரி கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு சர்க்கிளோட ஓவரால் ஆங்கிள் கிடச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பை சார்ட் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேவா? பாருங்க, ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரேடியஸ் ஒன்று ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ரேடியஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடச்சிது, ப்ளஸ் 144 டிகிரி தான் சென்ட்ரல் ஆங்கிள். ஸோ நம்ம வந்து ப்ரொடெக்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி சென்டரில் 144 எங்கே இருக்கோ அதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் வந்து 144 டிகிரி. இது என்னது, பஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ரேடியஸை சென்டராக வைக்கணும். ஓகேவா? இந்த ரேடியஸை சென்டராக வச்சு செகண்டு சைக்கிள் எவ்வளோ, 108
8 டிகிரி நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? 105, அதுக்கப்புறம் ஒரு 3 யூனிட்ஸ் எடுத்தோம்னா 108. இது வந்து 108 டிகிரி இருக்குது. இது வந்து சைக்கிள். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ரேடியஸை சென்டராக வைக்கணும். இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 54 டிகிரி நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். 54 டிகிரி. இது வந்து வாக்கிங். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்கூட்டர் எவ்வளோ 36 டிகிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கூட்டர் 36 டிகிரி. இதே மாதிரி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எங்கே முடியுதோ அந்த ரேடியஸை வந்து சென்டராக வச்சுட்டு ட்ரா பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்கூட்டர் 36 ட்ரா பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கார் வந்து 18 டிகிரி. இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து 18 இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரா பண்ண பை சார்ட் கரெக்ட். ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த ரே மேலே ப்ரொடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக அது பாருங்கள் 18 வருது. ஓகேவா? கரெக்டாக 18 டிகிரி வருது. ஸோ 18 டிகிரி அப்படிங்கிறது கார். ஓகேவா? நீங்கள் இதே மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு தனித்தனியாக கலர் கொடுத்துக்குங்க. அப்போ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, எக்ஸைஸ் 6.3 சேலஞ்சிங் ப்ராப்ளமில் 6th சம் பாருங்கள். இதுவும் பை சார்ட் தான். ஓகேவா? a rupee spent in a cloth manufacturing company is distributed as follows. Represent this is a pie chart. ஓகேவா? இப்போ வந்து நம்ம இதை பை சார்ட் ஒன்று ட்ரா பண்ண சொல்கிறாங்க. a rupee அப்படின்னா 1 rupee. ஓகேவா? 1 rupeeயை வந்து அவங்க அந்த கிளாத் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி எதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்மருக்கு 20 பைஸ், இதெல்லாம் பைஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணால் 100 பைஸ் 1 rupee வரும். ஓகேவா? ஃபார்மருக்கு 20 பைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்பின்னர், டையர், வீவர், பிரிண்டர், சேலரி, இது எல்லாத்தையும் இந்த 1 rupee அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு பை சார்ட் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் பைசா கொடுத்துருக்காங்க. டோட்டல் வந்து 100 பைஸ். ஓகேவா? பைசா டிவைட் பை 100 இன்ட்டு 360 தான் நமக்கு இதில் ஃபார்முலா. பாருங்கள், ஃபார்மர் வந்து ஃபஸ்ட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருவாங்க 20 பைஸ். ஓகே, இப்போ நம்ம 20 பை 100 இன்ட்டு 360 போடுவோம். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 0 0 கேன்சல். நெக்ஸ்ட்டு இந்த ஜீரோவும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் நமக்கு இங்கே 2 இன்ட்டு 36 மட்டும் தான் இருக்கும். டிவிஷனில் 1 தான். ஓகேவா? இப்போ 236 நமக்கு என்ன வரும் 72 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பின்னர் பார்த்தோம்னா 35 கொடுத்துருக்காங்க பைசா. 35 பை 100 இன்ட்டு 360. இப்போ நம்ம 0 0 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த 35 10 வந்து 5 டேபிளால் டிவைட் பண்ணுங்க. 2 5s are 10, 7 5s are 35. ஓகேவா? இப்போ இந்த 2வும் 36 2 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 18 2s are 36. ஓகேவா? இப்போ 7 இன்ட்டு 18 மட்டும் இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 7 18s are 126. ஓகேவா? அடுத்து டையர் 15 கொடுத்துருக்காங்க. ஸோ 15 பை 100 இன்ட்டு 360. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 5s are 15, 2 5s are 10, 5 டேபிளால். நெக்ஸ்ட் இங்கே 1 2s are 2, 18 2s are 36, 3 18s are 54. அதே மாதிரி வீவர் வந்து 15. ஓகேவா? 15 பை 100 இன்ட்டு 360. 0 0 கேன்சல். 3 5s are 15. ஸோ அதே தான் வரும். இதுக்கு முன்னாடி டையர் பார்த்தோம்ல அதே தான். 1 2s are 2, 18, 18 3s are இதுக்கும் 54 தான். ஓகேவா? டையர் வீவர் ரெண்டுமே 15 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே 54 டிகிரி. அடுத்து பிரிண்டர் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பை 100 இன்ட்டு 360. 0 0 கேன்சல். இங்கே 1 5s are 5, 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 2 அண்டு 36 வந்து 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 18 2s are 36. ரிமைனிங் நமக்கு 18 மட்டும்தான் இருக்கும். ஸோ 18 டிகிரி. லாஸ்ட்டாக சேலரி 10 பைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 பை 100 இன்ட்டு 360. 0 0 கேன்சல். இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். 136 are 36 டிகிரி. ஓகேவா? இப்போ இந்த சென்ட்ரல் ஆங்கிள் ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 360 வரணும். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணலாம். 2 + 6 8, 8 + 4 12, 12 + 4 16 + 8 24 + 6 30, 30 0 ரிமைனிங் 3, 3 + 3 6 7 12 17 17 19 + 7 6 26 6 ரிமைனிங் 2 2 + 1 3. ஸோ 360 டிகிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு பை சார்ட் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? சர்க்கிள் வந்து நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கிளும் ஒரு ரேடியஸும் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரேடியஸ்லேருந்து ஃபார்மர் எவ்வளோ 72 டிகிரி வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? ப்ரொடெக்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 72 எங்கே இருக்குது? ஸோ இன்னர் ஆங்கிள் பாருங்கள். 70 இங்கே இருக்குது. 71 72 இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ண போகிறோம்.
ஓகேவா 72 டிகிரி. இப்போ இது வந்து 72 டிகிரி வந்து ஃபார்மர். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரேடியஸை சென்டராக வச்சுட்டு ஸ்பின்னர் எவ்வளோ இருக்குன்னு 126 டிகிரி இருக்க மாதிரி ட்ரா பண்ணோம். பாருங்க, இப்போ நம்ம இந்த ரேடியஸ் சென்டராக வச்சுட்டு 126 ஸ்பின்னருக்கு பார்க்கணும். 126 எங்கே இருக்குது? இங்கே 120. ஸோ 125க்கு அப்புறமா ஒரு லைன் ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா 26 இங்கே வருது. ஓகேவா. இது வந்து 126 டிகிரி. 126 டிகிரி. இது ஃபுல்லாகவே என்னது? ஸ்பின்னர். ஓகேவா. நெக்ஸ்ட் டயர் எவ்வளோ இருக்குன்னு 54 டிகிரி. ஓகேவா. இப்போ இந்த ரேடியஸை சென்டராக வச்சு 54 டிகிரி ட்ரா பண்ணலாம். நெக்ஸ்ட் 54 பாருங்க, இங்கே 50 இங்கே வருது. ஸோ 55க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், இதோட 54. இந்த ஆங்கிள் வந்து 54 டிகிரி டயர். நெக்ஸ்ட் வீவர்ஸ் அகைன் 54 டிகிரி. இந்த லைனை சென்டராக வச்சு ட்ரா பண்ணலாம். பாருங்க, நெக்ஸ்ட் வந்து 54 எங்கே வருது? டயருக்கு அப்புறம் இங்கே 55க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் 54 இங்கே. நம்ம இதுக்கு நேராக ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணலாம். ஓகேவா. இது வந்து 54 டிகிரி வீவர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிரிண்டர் எவ்வளோ? 5 பைஸ் வந்து 18 டிகிரி. ஸோ இந்த லைனை இந்த ரேடியஸை சென்டராக வச்சு 18 டிகிரி ட்ரா பண்ணலாம். ஓகேவா. இந்த ரேடியஸ் சென்டராக வச்சு ட்ரா பண்ணலாம். 18 வரணும். 10, 15, 17, 18 இந்த இடத்துல வருது. ஸோ இங்கே ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணலாம். ஓகேவா. இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸ் வந்து 18 டிகிரி பிரிண்டர். ஓகேவா. இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 36 இருந்துச்சு அப்படின்னா சேலரி நம்ம ட்ரா பண்ண பை சார்ட் கரெக்ட். இப்போ இந்த லாஸ்ட் பார்த்தோம், நமக்கு இங்கே 35 ஒரு டேஷ் தள்ளி கரெக்டாக வருது. 36 டிகிரி சேலரி. ஓகேவா. இப்போ இதுக்கு நீங்கள் தனித்தனியாக கலர் கொடுத்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.